வணக்கம் உறவுகளே, நான் முத்தலட்சுமி அம்மா. அத்தை பலகாரம் எப்படி செய்வது என்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்து பலகாரம் பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது. ஆனால் சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். குழந்தைகள் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். உடனடியாக செஞ்சு உடனடியாக உள்ள சத்தும் கூட சாப்பிடலாம். அளவுகோல் சொல்கிறேன் கேளுங்கம்மா, கேளுங்கப்பா. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் புழுங்கரிசி, மூணையும் ஒன்றாக ஊற வைக்கணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை கிரைண்டரில் போட்டு தான் ஆட்ட வேண்டும். தேங்காய் இருந்தால் சேர்க்கலாம், இல்லை என்றால் பரவாயில்லை. 4 ஏலக்காய், வெல்லம் எல்லாம் போட்டு மை போல் நல்லா அரைக்கணும். அரைச்சி எண்ணெய் நல்லா சூடு எண்ணெய் பிறகு ஸ்பூனில் ஊற்றுங்கள். பந்து பந்தாக இருக்கும், சுவையாக இருக்கும், உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும். யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ புது புது பலகாரங்கள் வர்றதை விட இது சத்தான பலகாரம். பழைய காலத்துல எனக்கும் 60 வயது ஆகிறது. அப்போ பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காய்ந்தவுடன் ஊற்றுகிறேன். பாருங்கள், பந்து போல் இருக்கும், சுவையாக இருக்கும். பாருங்கள், அதிக செலவில்லை. வீட்டில் இருக்கிற பொருள்களை எடுத்து சுவையாக சமைக்கலாம், சுவையாக சாப்பிடலாம். பாருங்கள், பார்த்து கொண்டு இருங்கள், எப்படி வருவது என்று பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கிறது. பாருங்கள், ஸ்டார்ட். இதுதான் அத்தை பலகாரம். பாருங்கள், சுற்றுக்கம் பாருங்கள், சூப்பர் பலகாரம். குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம். செலவு எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து வச்சு சிக்கனமாகவும் சூப்பராகவும் சுட்டு எல்லாருக்கும் பரிமாறலாம். சுவையாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 60 வயசாச்சு அனுபவம். பெரியவங்க கற்றுக் கொடுத்து போன பலகாரம், செட்டிநாட்டு பலகாரம். நன்றி.